தீவுத்திடலில் வைக்கப்பட்டுள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு அலைகடல் என திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தும் பொதுமக்கள். பல கிலோமீட்டர் தூரம் வரை காத்திருந்து கேப்டனுக்கு கண்ணீர் அஞ்சலி. தேமுதிக தலைமையகத்தில் விஜயகாந்தின் உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். சந்தன பெட்டியில் வைத்து உடலை நல்லடக்கம் செய்ய இருப்பதாக தகவல். மறைந்த விஜயகாந்தின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் நடிகர் ரஜினிகாந்த். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் என்ற பாடலை மேற்கோள் காட்டி விஜயகாந்திற்கு புகழாரம். மக்கள் மனதில் யார்? விஜயகாந்த் போன்றோம். வாழ்க விஜயகாந்த் நாமம். நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர், சுயநலம் இல்லாதவர். அனைவரும் விஜயகாந்தின் அன்பிற்கு அடிமையாகி விடுவார்கள். நடிகர் ரஜினிகாந்த் உருக்கம். கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்தினர் நேரில் அஞ்சலி. பிரேமலதாவை கட்டியணைத்து ஆறுதல் கூறினார் முதலமைச்சரின் சகோதரி செல்வி. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் அஞ்சலி. ஜெயலலிதா முதலமைச்சராக வர ஆதாரமாக இருந்தவர் கேப்டன் என புகழாரம். விஜயகாந்த் சம்பாதித்தது பணம் அல்ல, மக்களின் மனம்தான். நேரில் அஞ்சலி செலுத்திய நடிகர் டெல்லி கணேஷ் உருக்கம். முடியாத மரணம், தாங்க முடியாத துயரம், அவருடைய ஆத்மா. மதியம் 1 மணிக்கு மேல் விஜயகாந்த் உடலுக்கு இறுதி ஊர்வலம். மாலை 4:45 மணிக்கு தேமுதிக தலைமையகத்தில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம். நடிகர்கள் சங்க கட்டிடத்திற்கு விஜயகாந்த் பெயரை சூட்ட வேண்டும், நடிகர் ராம்கி கோரிக்கை. தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை விநியோகம் தொடங்கியது. தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் ரேஷன் அட்டைக்கு தலா 6000 ரூபாய் விநியோகம். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சென்னையில் மெரினா, எலியட்ஸ் கடற்கரை பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி முதல் கடற்கரை உட்புறச்சாலையில் வாகனங்கள் நுழைய தடை விதிக்கப்படும். காவல்துறை அறிவிப்பு. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வரும் 2ஆம் தேதி திருச்சிக்கு வருகை தருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமரின் வருகையை ஒட்டி பாதுகாப்பு கருதி திருச்சி மாநகர எல்லைக்குள் 2ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உத்தரவு. பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் சிறப்பு ரயில். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். ஜனவரி 12ஆம் தேதி விவாதம், வாக்கெடுப்பு நடத்த மாநகராட்சி ஆணையர் அனுமதி. செங்கல்பட்டில் உள்ள தனியார் பள்ளியில் 5வது செங்கை புத்தக திருவிழா. ஜனவரி 4ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்தார் அமைச்சர் தாமோ அன்பரசன். டெல்லியில் கொட்டும் பனியிலும் குடியரசு தின விழா ஒத்திகை அணிவகுப்பு. இந்தியா கேட் பகுதியில் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர் முப்படை வீரர்கள்.
நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். கைதான 6 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த முடிவு என தகவல். தேர்தல் காலத்தில் மதங்களை அரசியலாக்குவதை தவிருங்கள், அனைத்து மதங்களையும் மதியுங்கள். தேர்தல் நடக்கும் போது மட்டும் மதங்களை மதிப்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேச்சு. கடைகள், நிறுவனங்களின் பெயர் பலகையை கன்னட மொழியில் மாற்ற பிப்ரவரி 28 வரை கால அவகாசம். அதுவரை கன்னட அமைப்பினர் அமைதி காக்குமாறு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வலியுறுத்தல். டெல்லியில் நிலவும் மோசமான வானிலை. பனிமூட்டத்தால் விமான புறப்பாடு வருகை தாமதம். டெல்லியில் நாளை கடுமையான பனிமூட்டம் நிலவும். இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட். காலை 4 மணி முதல் 10 மணி வரை டெல்லி NCR பகுதிகளில் வாகன போக்குவரத்தை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் உறைய வைக்கும் கடும் குளிர். புகழ்பெற்ற டால் ஏரி பனியால் உறைந்தது. சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். உத்தரப்பிரதேசம், சண்டிகரில், ராஜஸ்தானிலும் கடும் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் வாகன ஓட்டிகள். குளிர் காலநிலை காரணமாக நொய்டாவில் இன்றும் நாளையும் பள்ளிகளுக்கு விடுமுறை. கௌதம் புத் நகர் மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. தலைநகர் டெல்லியில் நிலவும் பனிமூட்டம். ஏராளமான ரயில்கள் தாமதம். காத்திருக்கும் பயணிகள். குஜராத் மாநிலம் அம்ரேலியில் உலகின் மிகவும் பழமையான சிங்கத்திற்கு நினைவு சிலை. சிங்கத்தின் சிலைக்கு மரியாதை செலுத்தும் கிராம மக்கள்.